வணக்கம், நான் வியானி வித்யா. November 25th International Day for the Elimination of Violence Against Women. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை எதிர்க்கும் தினமாக இந்த தினம் இருக்குது. இந்த நாளில் நான் ஒரு சின்ன செய்தியை உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகிற இந்த சூழ்நிலையில் தினம் தினம் பெண்களுக்கு ஸ்கூல்ஸ்லேயும் சரி, காலேஜ்லேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி நிறைய அட்வைஸ் கொடுக்குறோம். என்னெல்லாம் கொடுக்குறோம்? வேலைக்கு போகும்போது கவனமாக போ, காலேஜ் போகும்போது கவனமாக போ, சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணாத, உன்னை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, இப்படி சொல்லி பயமுறுத்தி அனுப்பிட்டுருக்கோம். பட் நான் இந்த பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, வேறு வழி இல்லை. இந்த மாதிரியான சமுதாயத்தில், இந்த மாதிரியான உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்தாகணும். இவங்களுக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்தாகணும். சோஷியல் மீடியா அப்படின்றதெல்லாம் என்டர்டைன்மெண்ட்லேருந்து இப்போ பிஸ்னஸாக மாறி போயிடுச்சு. காலேஜுக்கு நம்ம போய் தான் ஆகணும், வேலைக்கு நம்ம போய் தான் ஆகணும். இவங்களுக்கு இந்த மாதிரி மக்களுக்கு பயந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம வெளியே வரவே முடியாது. வெளியே வராத, ஒன்று அடிச்சிருவாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வெளியே வாங்க. ஆனால் உங்களை அடிக்கிறதுக்கு, உங்களை நெருங்கிறதுக்கும் எல்லாரும் பயப்படணும். அந்த மாதிரியான ஒரு சக்தியாக உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. போல்டாக இருங்க, யாரை பார்த்தும் பயப்படாதீங்க, யார் முன்னாடியும் அழுகாதீங்க. உங்களோட பயம்தான் அவங்களோட பலம். நீங்கள் பயப்படாமல் ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கும்போது அவங்க 2 அடி பின்னாடி எடுத்து வைப்பாங்க. ஸோ பிரச்சனையையும் சரி, பிரச்சனை கொடுக்குறவங்களையும் சரி, நம்ம பயப்படாமல் ஃபேஸ் பண்ணும்போது பிரச்சனை தானாக விலகி போயிடும். ஸோ அதனால் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் உங்களோட பேஷனை விட்டு கொடுக்காதீங்க. தைரியமாக இறங்கி வந்து இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுங்கள். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம உலகம் மாறணும் அப்படின்னா அதோட முதல் மாற்றமாக நாம் தான் இருக்கணும். ஸோ அதனால் இந்த உலகம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற நீங்களும் மாற ஆரம்பிங்க.